அனைவருக்கும் நல்லது இரவு வணக்கம். Good evening, everyone. Today, இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போமா? Shall we look at the word of the Lord then? அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். Before that, I have a small request for you. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். If you are watching without subscribing to our channel, please subscribe. அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Share it with many. இப்பொழுதும் நாம் செபிப்போம். கண்களை மூடி. Everyone take care. Now let us pray. Close your eyes. அன்பின் பிதாவே, Dear Father, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். thank you for this work. Bless this event with maturity. பிதாவே, இந்த வேலையில் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உம்முடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். Father, forgive us all our sins at this time and accept us as your children. Speak to us with this one verse. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். In the name of Jesus, Father, amen. இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமா? Shall we always look at a verse? ஏசாயா 54:10. Isaiah chapter 54, verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. Even if the mountains depart and the hills be removed, my kindness will not depart from you, and my covenant of peace will not be removed. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். Look how wonderful a word it is. அப்படியே என்னோடு இந்த யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Then turn with me to the book of Joshua, chapter 1, verse 5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னுடனும் இருக்கிறேன். I will neither leave you nor forsake you. As I was with Moses, so I will be with you. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். Look how good God is. நாம் எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம். How good a God do we serve. அதனால் தான் மனிதர்களாகி நாம் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். That is why we as human beings have been given a great fortune. இப்பொழுதும் இன்னொரு வார்த்தையை கூட நாம் பார்க்கலாமா? Can we see another word now too? I forgot. சங்கீதம் 91:11. Psalm chapter 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்க அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார்.
He commands his angels to guard you in all your ways. இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். Ada. Let's look at another word. சங்கீதம் 121 8ஆம் வாக்கியம். Psalm chapter 121, 8th verse. உன் வழி கர்த்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு உன் போக்கை வகத்தையும் காப்பார். He will protect your path from this moment on and forever. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காப்பார். He will protect you in all your ways. ஆகையால் எதை குறித்தும் கலங்காது. Therefore, what will not cause a threefold breakdown? மலைகள் தலைகீழாய் விலகலாம், ஆனால் அவர் கிருபை விலகாது என்று வசனம் சொல்கிறது. Mountains may move upside down, but his grace will not depart, says the scripture. இப்பொழுதும் நாம் கண்களை முடிவாக செபிப்போம். Now let us close our eyes and pray finally. இப்பொழுதும் நான் ஆங்கிலத்திலே செபிப்பேன். Even now, I will pray in English. Our most gracious and loving Father, கிட்டத்தட்ட அருளும் அன்பும் நிறைந்த தந்தை, I pray for them, all peoples of your peoples. நான் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன். அனைத்து மக்களும் கஷ்டப்படுகிறார்கள், உங்களுடைய மக்களும். So Lord, please forgive us the all sins of in our life. ஆண்டவரே, தயவு செய்து எங்கள் வாழ்க்கையின் எல்லா பாவங்களையும் மன்னியுங்கள். Lord, please give us the great living and great goodness and graceness life. தயவு செய்து எங்களுக்கு சிறந்த வாழ்வையும் சிறந்த நன்மையும் அருளும் நிறைந்த வாழ்க்கையை கொடுங்கள். Lord, please give us the great mind of helping mind. தயவு செய்து எங்களுக்கு உதவும் மனதின் சிறந்த எண்ணத்தை கொடுங்கள். Please give us the good and righteous minds. நமக்கு நல்ல மற்றும் நேர்மையான மனங்களை கொடுங்கள். I pray, Lord. Hi Praval. I pray, Lord Jesus. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இயேசு. Today, Lord Jesus Christ told you, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னார், I coming soon. நான் சீக்கிரம் வருகிறேன். All people says like this, he is coming soon. எல்லா மக்களும் இப்படி சொல்றாங்க, அவர் சீக்கிரம் வராரு. I pray, Lord, in Jesus' name we pray. Amen. In Jesus Christ's name we pray, Lord. Amen.
we pray for all. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். Now I'll tell you a few things. இந்த மொழிபெயர்ப்பில் சில தவறுகள் இருக்கலாம். There may be some errors in this translation. தயவு செய்து அவைகளை சரிபார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது கூகுள் டிரான்ஸ்லேட் என்பதனால் சில தவறுகள் இருக்கும். Please check them and learn. There will be some errors because this is Google Translate. அதற்காக நான் வருந்துகிறேன். I apologize for that. இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். I think Sir will probably do this video